ஹலோ யோஸ் நம்ம மிஸ் எப்படி இருக்கிறீங்க? பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, இல்லை பழமொழி கூட இல்லை, நார்மலாக வச்சுக்கோங்களேன். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப கோவமாக ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்போர்ட் பண்ணுறவனுக்கு உண்மையாக இருப்பான். ஏன்னா அவன் உண்மையாகவே இங்கே நேசிப்பான். அதனால தான் கோவப்பட்டு இன்னொருத்தவங்களை திட்டுவான். ஆனால் நான் ரொம்ப டீசென்ட்டுப்பா, நான் ரொம்ப நல்லாவும்பா அப்படின்னு டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பெரிய ஆள் மாதிரி தன்னை காமிச்சிக்கிட்டு, இல்லை படித்த மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுலே நரித்தனமான கேவலமான வேலையை செய்யக்கூடியவங்க இந்த டீசென்ட்டு அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த நரித்தனம் பண்ணுற பரதேசிங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பரதேசி ரீசெண்ட் டேஸில் நிறையா வீடியோஸ் பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம சில தம்பிகள்லாம் எனக்கு ஷேரும் பண்ணியிருந்தாங்க. அந்த டயத்தில் என்னெல்லாம் அந்த நரிக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. இப்போ ரீசெண்டாக அந்த நரியோட ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இந்த வீடியோக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பதில் அவனுக்கு கிடையாது, மக்களை எந்த அளவுக்கு அவன் முட்டாளன்னு நினச்சிட்ருக்கான், எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம கடைசியில் பார்த்தா தெரிஞ்சிடும். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. என்னோட வெப்சைட் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் யூ கேன் சி மை வெப்சைட், என்னோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சில கருப்பாடுகள் உள்ளே வருது, நமக்கு தெரியும். தம்பிகளா, யார் வேணால் உள்ளே வாங்க, எந்த கட்சிக்காரன் வேணால் உள்ளே வாங்க, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி பலான்னு வெளியில் போடப்படும். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ அவனோட வீடியோவை நான் சைட் கிளிப்பில் போடுறேன். சப்போஸ் காப்பிரைட் வரல அப்படின்னா அந்த கிளிப் இருக்கும், இல்லைனா நானே விளக்கத்தை சொல்லிடுறேன். ஏன்னா அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்குது. ஸோ அதை எடுக்காம தான் நான் அதை போட போகிறேன். ட்ரை பண்ணுவோம். அதனால தான் விஜய்க்கு ஏகப்பட்ட ஹைப்பை கொடுத்து பூஸ்ட் பண்ணுறது. 1921 இதே மாதிரி தான் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், கமல்ஹாசன் ஒரு பொலிட்டிஷியனே கிடையாதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். சைடு கிளிப் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. பட் மேட்டர் என்னன்னா, விஜய்க்கு ஹைப்பு கொடுக்குறோமா? யார் ஹைப்பு கொடுக்குறா? யாரா முதல்ல ஹைப் கொடுத்தா? 90ஸ்லையும் 21லேயும் கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி ஹைப் இப்போ விஜய் கொடுக்குறாங்களாம். ஏண்டா, அவர் வரும்போது டார்ச் லைட்டை தூக்கி போட்டு அடிச்சுட்டு வந்தார், நான் டிஎம்கேக்கு எதிராக வரேன்னு. தளபதி வரும்போது ட்விட்டர் பக்கத்தில் அறிக்கை விட்டு தாண்டா வந்தார். உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை. அவர் பெரிய கூட்டம் போட்டு கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லி அவர் தமிழக வெற்றிக்கலன்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த படத்தை நான் முடிச்சுட்டு முழுமையாக அரசியல் சேவைக்கு வருவேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அறிக்கை விட்டு கட்சி ஆரம்பித்தவரை அரிப்பெடுத்து போய் அலைஞ்சு அவர் பின்னாடியே தெரியுறது யார்? உங்களை மாதிரி எச்சப்பயிலுங்க. இப்போ என்னமோ அவருக்கு ஹைப் ஏற்றணும். யார் ஹைப் ஏற்றினா? யார் அவர்? அவருக்கு நாங்கள் யாராவது ஹைப் ஏற்றணுமா? அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய செயல்பாடு ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அவரை சுற்றி இருக்கவங்களும் அவரை சார்ந்து இருக்கவங்களுமே அவருடைய ஸ்லோ ப்ராசஸே சம்டைம்ஸ் போர் அடிக்குது. தளபதி இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள், நமக்கு இவங்களை வச்சு செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இருந்தாலும் அவருடைய ஸ்லோ ப்ராசஸ்ஸு எங்களுக்கு ரொம்ப உண்மையிலே போர் அடிக்குது. ஆனால் அந்த ஸ்லோ ப்ராசஸையும் எப்போ பார்த்தாலும் ஹைப் ஆக்கி விட்றதே பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு தெரிகிற உங்களை மாதிரி நாதாரிங்க தாண்டா. நீங்கள் அவரை வச்சு விளம்பரம் தேடிக்கிறதுக்கும், நீங்கள் அவரை பற்றி பேசி வியூஸ் ஏற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கும், தேவையில்லாத விஷயத்தை அவர் மேலே கான்ட்ரவர்சியை திருப்பி விட்டு ஹைப் ஏற்றி விட்டுவிட்டு இப்போ ஹைப் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். தம்பி, உன் பேர் கேப்ரியல்னு நினைக்கிறேன். மீசல்லா மலுமட்ட குரங்கு, ஒரு ஹைப்பு அப்படின்றது ஏற்றுறது மூலிமா வராதுடா, அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தானாக வரும். புரியுதா இல்லையா? உன்னையெல்லாம் எவனாவது பார்ப்பானா? பார்க்க மாட்டான்ல. இப்போ தளபதினா ஒரு பிராண்டு, தளபதினா ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அன்பு, பாசம், இதெல்லாம் இருக்குடா. அவரை பற்றின நியூஸு நீங்கள் தான் வெளியிடுறீங்க. அவரை பற்றி செய்தி, என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, வர்றாரு, இதை பண்ணி போகிறாரு, அதை பண்ண போகிறாரா, அவர் வாட்டுக்கு அவரோட அரசியல் களத்தை ட்விட்டரில் தொடங்கி அவர் வாட்டுக்கு அறிக்கைன்ற பேரில் அப்பப்போ விட்டு போய்கிட்டு இருந்தார். சொறியறது ஃபுல்லாக யார்? பாலிட்டிஷியன்ஸும் அந்த பாலிட்டிஷியன்ஸுக்கு போடுற எலும்பு துண்டுக்கு கவ்விட்டு திரிகிற உன்ன மாதிரி டாக்ஸும் தான். பொலிட்டிஷியனே கிடையாதுன்றதெல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி இன்னைக்கும் தெரியும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் விஜய் பண்ணக்கூடிய அரசியலை வச்சு பார்த்தாலே அவருக்கு ஒரு அரசியலும் தெரியாது, ஒரு அரசியலும் அவங்களுக்கு கிடையாதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஆட்சி பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா கமல்ஹாசனுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லி அதை கூட நான் ஒரு வகையில் ஒத்துப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், கட்சியாக நடத்தாமல் அதில் பல பேரை சேர்த்தாரு. அதுக்கப்புறமா போய் பிக் பாஸ் ஷோவில் நடித்தார். அதை வச்சு ஏதோ கட்சி வழக்கெல்லாம் நினைச்சாரு, ஒன்றும் நடக்கல. கடைசியில் நீங்கள் எம்பி சீட்டு வாங்கிட்டு 7 உட்காந்துட்டார். எந்த கட்சியை டார்ச் லைட்டு தூக்கி போட்டு நான் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்தாரோ அது கட்சியோட உட்காந்துட்டார். அதனால அவருக்கு வரும்போது அரசியல் தெரியல, ஆனால் 7-8 வருஷத்தில் அரசியல் தெரிஞ்சு இந்த திராவிட கூட்டத்தை நம்மளால் போராட முடியும்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டார். இது அவருடைய அரசியல். பட் விஜய்க்கு அரசியல் தெரியல, நீ எதை வச்சு சொல்கிற?
இதை தற்குறித்தனம் நான் சொல்லுவேன். இதை நான் தற்குறித்தனம் எதை வச்சு நீ விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறேன்? விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு 4 ஸ்ட்ராங்கான வேலிட் ரீசன் சொல்லு. நீங்கள் மிஞ்சி போனால் என்ன சொல்லுவீங்க? விஜய் ரசிகர்களுக்கு விஜய் கூட்டங்களுக்கு கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியலன்னுவீங்க. உங்கள் அண்ணன் மாதிரி வேணா நீ சப்போர்ட் பண்ணுற உங்கள் அண்ணன் வந்து ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு விஷயம் பேசுவாப்புல, அந்த மாதிரி வேணால் நீங்கள் இருப்பீங்க. விஜய்க்கு அரசியல் பண்ண தெரியாதாண்டா. உங்களை மாதிரி ஈனத்தனமான அரசியல் பண்ண தெரியாது. அவர் மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்காரு. அதனால் மக்களுக்கு அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு தெரியுண்டா மங்குனி மண்டையா. அவருக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அவர் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், முக்கியமான விஷயத்துக்கு அவர் குரல் எழுப்பியிருக்காரு. எந்த விஷயத்துக்கு அவர் குரல் எழுப்பல? குரல் மட்டும் எழுப்புனது மட்டும் இல்லை, அதுக்கு சொல்யூஷனை தேடி சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்காரு. உங்களுக்கு தலைவர்னா என்ன பண்ணணும்? உடனே நடுரோட்டில் வந்து போராடணும், 4 பேரை கூப்பிட்டு வந்து போலீஸ்காரன் அடி வாங்க விடணும், போலீஸ்காரன் சண்டை போடணும், ஆச்சா பூச்சாடணும். இதுதான் தலைவன். நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் மைக்கு பிடிச்சி நீட்டிட்டு என்ன கேள்வி என்ன கேட்பீங்க, அதுக்கு அவங்க வந்து வளரிட்டு போகணும். இதுதான் உங்களுடைய அரசியல். இந்த அரசியல் செய்ய வரல. அப்படி அரசியல் செய்ய வந்திருந்தாங்கன்னா என்னை போன்று தன்னார்வமாக உட்காந்து விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவரும் அதை ஏதோ ஒரு கட்சி 10ஓட 11 அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவர் அரசியல் பண்ண வந்திருக்க விதமும், இவருடைய ஸ்ட்ராட்டஜியும், இவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் அந்த மாற்றமும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்கள் அவரை அக்செப்ட் பண்ணுறோன்னா, நீ சொன்ன மாதிரி அவருக்கு அரசியல் தெரியல அப்படின்னா, நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துக்குலாம் அவர் வாய்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கணும். அவர் எந்த விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுக்கல? எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் மூடிக்கிட்டு இருந்தப்பலாம், என்னது நீங்கள் மேலேயும் கீழேயும் மூடிக்கிட்டு இருந்தப்பலாம் அவர் பேசியிருக்காரு. சிஏவாக இருக்கட்டும், வக்ஃபாரியா போர்டாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்கே தமிழ்நாட்டில் அஜித்குமார் கேஸாக இருக்கட்டும், பரந்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயத்துக்கு அவர் பேசலை? எல்லா விஷயத்துக்கும், இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லாத்துக்குமே அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அறிக்கை விட்டுருக்காரு. என்ன நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போராட்ட காலத்துக்கு வந்து அதை செய்யணும் இதை செய்யலாம் செய்ய அந்த மாதிரி அரசியல்வாதி அவர் கிடையாது. அதுதான் அவருடைய அரசியல். அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி அரசியல்வாதியை தான் நாங்கள் விரும்புகிறோம். டார்ச் லைட்டை தூக்கிட்டு போட்டு வந்த கமலஹாசன் மாதிரி சீன் போடுற அரசியல்வாதியும் வேண்டாம், கொள்கையும் கோட்பாடையும் சொல்லி 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 எங்களை குழியில் போட்டு போதைக்கிற அந்த அயோக்கிய பை அரசியல்வாதி எங்களுக்கு வேண்டாம். வந்தாரு 19 வந்து நேரத்தை வீணடிச்சாரு, 21 வந்து நேரத்தை வீணடிச்சாரு. டிவி டிபேட்ல எல்லாம் உட்காந்துலாம் அச்சா புச்சான்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு 3-4% மக்கள் ஏமாந்து போய் ஓட்ட போட்டாங்க. அவன் ஓட்ட வேஸ்ட் தானே பண்ணிருக்காங்க. ரொம்ப அறிவாளி மாதிரி பேசினாலும் கடைசியில் அவங்கள தூக்கி சொருவிப்பாங்க அப்படின்றதுக்கு இவன் ஒரு வாய் தான் அதுக்கு காரணம். ஏன்னா இவனே தான் சொன்னான் ஹைப் பண்ணாங்கன்னு. இப்போ ஹைப் யார் பண்ணுது? உங்களை மாதிரி அயோக்கிய பயலுக டிவியில் உட்காந்துக்கிட்டு டிபேட்டுன்ற பேரில் பேசுகிற நீங்கள் நாதாரிகளும், அரசியல் விமர்சனம் சொல்லிட்டு பேசிட்டு அரசியலே தெரியாமல் அரசியலை பேசுகிற தற்கொலைகளும் இந்த மக்களை மூலம் மழுங்கிற வேலை செஞ்சுக்கிட்டு கடைசியில் மக்கள் மேலே பழிய தூக்கி போடுறியா? ஏன் செஞ்ச? கமலஹாசன் வந்த புதுசில் கமலஹாசனுக்கு அரசியல் தெரிஞ்சா தெரியலையான்னு அதை பற்றி பெருசாக விவாதம் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு அவருக்கு முட்டு கொடுத்தீங்க? சரி, இல்லை அவருக்கு எதிர்த்தே பேசியிருந்தா கூட ஏன் எதிர்த்து பேசுனீங்க? இப்படித்தானே ஒவ்வொருத்தரும் வரும்போது நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க. அவங்க என்ன அரசியல் புரிதலோடு வர்றாங்க, அவங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, அவங்க கரெக்டாக அந்த எலெக்ஷன் டயத்தில் என்ன மாதிரியான அஜெண்டா எடுத்து வைக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே நீங்கள் வந்து அரசியல் வந்து அவங்களுக்கு தகுதியாக இருக்கா தகுதி இல்லையான்னு பேசணும். வரும்போதே ஒருத்தர் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசினா என்னடா நீங்களா அரசியல்வாதிங்க? இல்லை என்ன அரசியல்வாதின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் டிபேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கவுங்கள வந்து ஹைப் பண்ணி இன்றைக்கி விஜயவர்களுக்கு ஹைப் இருக்கிறது கூட உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான். அவராட்டு செவனே அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் தான் தேவையில்லாமல் அவரை சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வீட்டிலேருந்து வெளில வந்தால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, வீட்டிலேருந்து வரலைன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, லைட் அரசியல்ன்றீங்க, அப்புறமா வந்து வீதிக்கு வர மாட்டேன்றாங்க, மக்கள் பிரச்சனை பேச மாட்டேன்றாங்க, ட்விட்டர் அறிக்கை அரசியல் பண்ணுறான்றீங்க. ஏன்? அவர் சும்மா இருந்தாலும் போய் சொல்லிடுறீங்க. ஆனால் அவர் லைட்டாக அவங்கள சொரிஞ்சு விட்டால் அதுக்கும் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. உங்களுக்கு அப்போ என்ன தாண்டா பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ யார் வரணும்? நாங்கள் என்ன கேட்குறோம், இவ்வளோ வருஷமாக நீங்கள் எல்லாம் கரெக்டாக அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விஜய் போன்றவர்கள் அரசியல் களத்தில் வர வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அப்படியே அவங்க வரணும்னு நினச்சா கூட அவங்களுக்குள்ளுக்கு ஒரு பயம் தானே இருக்கும். ஏன்னா நல்லாட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்சியாளர்களை எப்படி அவங்க வந்து குறை சொல்ல முடியும்? குறை சொல்ல முடியாது. மக்கள் முன்னாடி அவங்கள வந்து டிஃபேம் பண்ண முடியாதா? அறிவுகட்ட தற்கொலை பரதேசிகளா? அதனால் முதல்ல இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாதீங்க. இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறத விட இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீ யாரையாவது வந்து முன்னிறுத்து. அப்போ அவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசு. புரியுதா? இப்போ என்கிட்ட கேட்டால் விஜய்கிட்ட ஏன் ஓட்டு போடணும்னு கேட்டால் நான் அதுக்கு பல காரணம் சொல்லுவேன். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அதை சொல்லலை. ஏன்னா உங்களை மாதிரி நான் எங்களுக்கு செருப்படி கொடுக்கறதுக்கே எனக்கு டைம் போகுது. இதில் நான் வேறு தனியாக உட்காந்து விஜய் ஓட்டு போடுங்க நான் கேட்டுருக்க முடியுமா? கேட்க முடியாது. உங்களுடைய விஷத்தன்மையை வெளியில் கொண்டு வந்தால் போதும், மக்களுக்கு நான் வைக்கிற கேள்விகள் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடணுன்ற எண்ணம் வந்துடும்.
அதுக்காக தான் நான் என்னோட வீடியோவில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் தானே பண்ணியிருக்காங்க. ஓட்டுன்றது நமக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா சொசைட்டியில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட பவர் உங்கள் கையில் இருக்கும்போது அதை தூக்கிட்டு போய் ஒரு நடிகருக்கு போடுறீங்க. அவர் சினிமாவில் நடிக்கிறாரு, வில்லன் அடிக்கிறாருன்னு ஏமாந்து போய் அங்கே ஓட் போடுறீங்க. இவ்வளோ நேரம் பேசினது இப்போ தாண்டா உருப்படியாக ஒன்று பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் மக்களுடைய மிகப்பெரிய சக்தி ஓட்டு போடுறது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டுனால மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரலாம், நம்மளோட வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு நடிகருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீ கேட்குறப்பாரு. இங்கே தான் சிக்கல் வருது. ஏன் நடிகருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு 4 காரணம் சொல்லு, நச்சுன்னு சொல்லு. ஏன் நடிகருக்கு எதுவுமே தெரியாதா? நடிகருக்கு அரசியல் தெரியாதுன்னு முதல்ல சொல்கிறதே எவ்வளோ பெரிய தற்கொலைத்தனம் தெரியுமா? உண்மையாலுமே பொலிட்டீஷியனை விட, அரசு வேலை பார்க்குறவங்களோட, மற்ற எந்த வேலை பார்க்குறவங்களோட சினிமா நடிகருக்கு தாண்டா உண்மையான அரசியலே தெரியும். சினிமா நடிகர் தாண்டா உண்மையான மக்கள் பிரச்சனையே தெரியும். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வச்சு எடுக்கும்போது, மக்கள் பிரச்சனையை படமாக எடுக்கும்போது, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு மீடியமாக இருக்கிறது அந்த திரை. அந்த திரையில் அந்த சமூக பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நடிகராக நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அதெல்லாம் பேசி நடித்தா தூக்கி வச்சு ஆப்பு வச்சுருவாங்க தெரியும். அதனால தான் உச்ச நடிகர்களே அதை தொடர்றதுக்கு யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த், அஜித், இன்னும் பல பேர்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப ரேராக தான் சில பேர் சில முக்கியமான விஷயத்தை பேசுவாங்க. ஒன்று ஒரு தலித் சமூகத்தை பார்த்து அந்த மாதிரி படம்னா உட்காந்து உடனே ஹீரோஸ் நடிப்பாங்க. ஆனால் பொதுவான ஒரு பிரச்சனை, ஒரு ஆளும் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஒரு படங்களில் பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க. ஒரு கார்பரேட்டை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு டிமானிட்டேஷன் பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஒரு நிர்பயா கேஸை பற்றி பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு ஆளும் கட்சியாக இருக்கும்போது அவலங்கள் நடக்குதுன்னா அதை படத்தில் எடுத்து பேசக்கூடிய நடிகர் யாரும் கிடையாது. அது தளபதி அவர்கள் மட்டும்தான். ஸோ அதனால் உண்மையாலுமே தளபதிக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி என்ன மாதிரியான பிரச்சனை நடக்குதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் படத்தில் நடிகராக நடித்தாலும் மக்களுக்கான நடிகராக நடித்தார்னா மூதேவி. அதனால தாண்டா எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாரையும் தமிழ்நாட்டில் கொண்டாடினாங்க. சரி இவ்வளோத்தையும் விடு. ஒரு நடிகரை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னா, நாங்கள் அப்போ அறிவார்ந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நாங்கள் அறிவார்ந்த மக்களாக ஆயிருக்கணுமே. எங்களையே நீங்கள் மாற்றலை. இப்போ கேரளாவில் ஒரு நடிகர் சிஎம் ஆக முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் ஆக முடியுது, ஆந்திராவில் ஆக முடியும்னா அப்போ என்ன? அங்கே இருக்கவன் தானே இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கான். தெலுங்கன் தானே இங்கே ஆள்றான். அப்போ அங்கே எப்படி ஒரு நடிகர்களை மேலே கொண்டு அவங்க உச்சத்தில் ஆக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு நடிகரை இங்கே கொண்டாடக்கூடிய மனநிலைமையை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இங்கே தமிழன் மரபுலையும் ஊறி போய் கிடக்கு கலையும் கலை சார்ந்த விஷயம்தான் முக்கியம்னு. இன்னும் கேட்டால் 1947 அரசு நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் கேவலமாக சொல்கிறீங்களே கூத்தாடின்னு உச்ச நட்சத்திரமாக 250 கூட சம்பளம் வாங்கினாலும் கூத்தாடின்னு சொல்கிறீங்கள, அந்த கூத்தாடிகள் மூலமாக தான் நமக்கு சுதந்திரமே கிடச்சின்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அவங்க மூலியமாக தான் பிரச்சாரம் நடந்துச்சு. அதனால தான் ஆங்கிலேயர்கள் நாடகம் போடுறதையும் கூத்து போடுறதையும் தடை போட்டாங்கடா கம்முநாட்டிகளா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாரையும் விட நடிகர்களுக்கு நாடாளுற தகுதியும் இருக்குது, நடிகர்களுக்கு நாட்டு மக்களையும் அவலமும் 100% புரியும். அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க. நீங்கள் 75 வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில் திமுக 3 வாட்டி தான் நீங்கள் கட்சியாக நடத்துகிறீங்க. ஆனால் இந்த 3 வாட்டி அரசியல் களத்தில் ஆட்சிக்கு உங்களால் என்ன பெருசாக சாதிக்க முடிஞ்சு? அவப்பெயரை மட்டும்தான் நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க. ஏன் உங்களால் ஒரு நல்ல பேரை சம்பாதிக்க முடியல? ஒன்ஸ் ஒரு வாட்டி உங்கள் கையில் ஆட்சி கிடச்சிருச்சுன்னா ஏன் அந்த ஆட்சியை உங்களால் தக்க வச்சுக்க முடியல? ஏன் நீங்கள் அந்த ஆட்சியை நீங்கள் அடுத்த வாட்டி விட்டுறீங்க? பிகாஸ் நீங்கள் யூஆர் ஃபெயிலியர். நீங்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்தலை, உங்களுக்கான ஆட்சி நடத்துகிறீங்க. உங்களுக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, மக்கள்கிட்ட சுரண்டுறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு சேஃப்டி பண்ணிக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களை சேஃப்டி பண்ணிக்கிறீங்க. ஆனால் பொதுமக்களை விட்டுடுறீங்க. அதனால தான் எல்லோரும் தூக்கி போட்டு உங்களை மிதிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓட்டு அப்படின்றது ரொம்ப வேல்யூபிள்னு தெரியும். ஆனால் எங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் புதுசாக ஆட்கள் வர்றாங்க. விஜயகாந்த் வந்தார், நம்பணும். ஆனால் கடைசியில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டார். கமல்ஹாசன் வந்தார், டார்ச்சர் தூக்கி போட்டார். கடைசியில் பிக் பாஸில் ஷோ நடத்த போயிட்டார். நாம் தமிழர் சீமான் வந்துட்டு கடைசியில் நான் தனியாக தான் நிற்க போகிறேன்னு இப்போ வரைக்கும் தனியாக நின்று கடைசியில் யாரை எதிர்க்கணுமோ அவனை எதிர்க்காமல் நேற்று வந்த கட்சியை எதிர்த்துட்டு உட்காந்துருக்கு ஒரு நாதாரி. அப்போ அதோடைய நயவஞ்சகம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் இத்தனை வருஷமாக தனியாக நின்றுருக்கான்றது புரிஞ்சிருச்சு. இனியும் தனியாக தான் நிற்பான்றதும் தெரியும். ஜெயிக்கவும் மாட்டான், ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பான்றது நல்லாவே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் அவனையும் நம்பலை. ஸோ படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் 15 வருஷம் படம் நடித்தாலும், இன்னும் பல 1000 கோடி சம்பாதிக்கிற தெம்பு இருந்தாலும், தான் ஹீரோவாக இருந்து எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு படம் நடித்தோமா, ஜாலியாக வெளிநாடு சுற்றுலா போனோமா, குடும்பத்தோடு ஜாலியாக இருந்தோமான்ற ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு
மக்கள் சேவைக்கு முழுசாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு தன் சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், தன் தொண்டர்களுக்கான செலவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், தன்னுடைய கட்சி தேவைகளுக்கு செலவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த கட்சி தேவைகளையும் பார்த்து பார்த்து மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தான் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ தமிழகத்துக்கு எடுத்துக்காட்டாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தன் அடித்தா பொறி பூமி அதிர்றது பூமி அதிர்றது தெரியுதோ, கண்ணில் தெரியுதோ, அவன் தான் தமிழன் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு டயலாகு, கச்சத்தீவை மீட்டு கொடுங்க மோடி அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு நாடே உட்காந்து ஒரு கதறுது அப்படின்னா இவன் தான் உண்மையான தமிழன். இப்படி ஒரு தமிழனுக்காக தான் இத்தனை வருஷம் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் காமராஜருக்கு அப்புறமா அப்படின்றது எங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா தற்கூரி பரதேசிகளா, அது எங்களுக்கு புரிஞ்சதை விட உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்குன்றது எங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அனைத்து லீலிகளையும் செய்யுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். மக்கள் நாங்கள் இருக்கோம், எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத 2026 நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் நாய் துண்டு கன்ஃபார்ம் நாங்கள் போடுறோம்டா, ஜாலியாக கடிச்சு என்ஜாய் பண்ணுங்கடா இன்னைக்கு அப்படின்றது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye.